பார்ட் ஏக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் அண்ட் ரைட்டிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். யா எக்கு எக்கு ஹை. ஐ மீன்ஸ் வா எக்கு வக்கு ஹை. இப்போ எக்கு ஹைனா என்ன? திஸ் இஸ். நெக்ஸ்ட் வக்கு என்ன எழுதுறோம்? தட். வக்குனா என்ன? தட் இஸ். வக்குனா தட் இஸ். இது பாருங்க, யா இக்கு எக்கு காலாயும் களம் ஹை. எக்கு களம் ஹை. எக்குனா திஸ், களம்னா பென்னு, ஹைனா இஸ். அப்படி நேரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு திஸ் இஸ் பென் அப்படின்னு சொல்லிக்கணும். நெக்ஸ்ட் யா இக்கு எக்கு காவோட ஹாஃப் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் இப்ப சொல்லிட்டு இக்கு யா கியா ஹை கியா ஹை. அப்ப திஸ் வாட் இஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா வாட் இஸ் திஸ் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எக்கு களம் ஹை. எக்குனா திஸ், களம்னா பென், ஹைனா இஸ். This is pen. Next, या एक यक कुर्सी कुर्सी. कुर्सी ना chair. तो यक कुर्सी है बिना chair. Next, यक क्या है? यक ना यक क्या है? यक ना this, क्या ना what, है ना is. What is this? या एक यक कुर्सी है. This chair is. This is chair. இதே மாதிரி நம்ம எந்த பொருளுக்கும் எக்கு கை வக்கு கை வச்சு ஈஸியா ஸ்போக்கன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. யா இக்கு எக்கு கடி ஹை. திஸ் கிளாக் இஸ். திஸ் இஸ் கிளாக். எக்கு கியா ஹை. இப்ப எக்குனா திஸ், கியானா வாட், ஹைனா இஸ். வாட் இஸ் திஸ்? யா இக்கு எக்கு கடி கடி ஹை. இப்ப திஸ் கிளாக் இஸ். அப்ப திஸ் இஸ் கிளாக். நெக்ஸ்ட் வாங்க, வா இக்கு வக் மே இஜ் மேஜ் ஹை. இப்ப வக்குனா தட் படிச்சிட்டோம், மேஜ் ஜா போட்டு கீழே டாட் வித் மேஜ் ஹை. அப்ப தட் இஸ் டேபிள். வக் கியா ஹை. வக்குனா தட், கியானா வாட், ஹைனா இஸ். வாட் இஸ் தட்? வக் மேஜ் ஹை. தட் இஸ் டேபிள். நெக்ஸ்ட் பாருங்க, இது முக்கியமா தெரிஞ்சுக்கிறீங்க. கியா வக் மேஜ் ஹை. அப்ப இந்த கியா வந்து நம்ம முன்னால வந்து மறுபடியும் நம்ம வாட்டுங்கிறது சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா நடுவுல வந்து அதுக்கு வாட் போறோம். முன்னால வந்தா நம்ம தமிழ்ல என்ன இது மேஜியான்னு கேட்போம். அப்ப என்ன என்ன இது மேஜியான்னு கேட்டா அது ஆமா இல்ல அப்படிங்கிற ஒரு ஆன்சர் சொல்லுவோம்ல. அப்ப எஸ் ஆர் கொஸ்டின்ஸ் ஃபார்ம் வாங்குறதா இருந்தா கியா வக் மேஜ் ஹை. அப்ப இஸ் தட் டேபிள் இப்படிதான் போகணும். இங்க போய் கியாக்கு வாட்டுன்னு போடவே கூடாது நம்ம. ஹாங் வக் மேஜ் ஹை. எஸ் தட் இஸ் டேபிள். நீங்க எந்த ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு ஃபார்ம் ஸ்போக்கன் பண்றாலும் கியா வக் மேஜ் ஹை, கியா வக் குர்சி ஹை அப்படிதான் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் யஹ் கிதாப் ஹை. திஸ் புக் இஸ். திஸ் இஸ் புக். யஹ் கியா ஹை. இப்ப நிறைய தடவை இந்த லெசன்ஸ் படிச்சுட்டா அப்ப ஏற்கனவே நல்லா தெரியும் வாட் இஸ் திஸ். நெக்ஸ்ட் யஹ் கிதாப் ஹை. திஸ் இஸ் புக். கியா வக் கிதாப் ஹை. அப்ப நம்ம என்ன தெரியும், என்ன இது புக்கான்னு கேட்போம். ஆனா இங்கிலீஷ் என்ன கேட்போம்? இஸ் திஸ் புக்? எஸ் திஸ் இஸ் புக். ஆமா இது புக்கு. நெக்ஸ்ட் கியா யக் கலம் ஹை. இது என்ன பேனாவா? அப்ப இஸ் திஸ் பென்? எஸ். ஹாங் யக் கலம் ஹை. திஸ் இஸ் பென். கியா யக் குர்சி ஹை. என்ன இது சேரா? இது பாருங்க, இஸ் திஸ் சேர்? हाँ यस यह कुर्सी है. दिस इज चेयर. नेक्स्ट பார்க்கலாமா? क्या वह घड़ी है. அப்ப வகனா தட், घड़ीனா क्लॉक. इज दैट क्लॉक? हाँ वह घड़ी है. इज दैट क्लॉक? क्या वह किताब है. அப்ப என்ன சொல்றோம் நம்ம? इज दिस बुक? हाँ यस दिस इज बुक. ஓகேவா? இப்ப கியா வந்து நடுவுல வந்தாதான் வாட்டுன்னு சொல்லுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்துன்னா இது என்னங்குவோம்? என்ன இது புக்கா, இது என்ன பேனாவா அப்படின்னு கேட்போம். இப்ப நெக்ஸ்ட் இதே லெசன்ஸ் பாருங்க, சப்தார்த்த வத. இது படிச்சாவே நமக்கு லெசன்ஸ் ஃபுல்லா தரவான மாதிரி. எக்குனா திஸ், வக்குனா தட், கியானா வாட்டு, கலம்னா பென்,
குர்சினா சேர். இப்ப கடி, கிளாக், மேஜ், டேபிள், கிதாப், புக், ஹை, ஈஸ், ஹா, எஸ். இப்படி இந்த லெசன்ஸ் ஃபுல்லா நம்ம தரவா முடிச்சாவே இந்த லெசன்ஸ வேர்டுக்கு 2 தடவை ரீட் பண்ணி பார்த்தோம்னா தான் நமக்கு இதோட இருக்கிறது எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இதுல ஃபார்ம்ல வர கொஸ்டின் என்ன வரும்? யக் क्या है? யக் क्या है ना யக் கலம் है, யக் குர்சி है. எது வேணா நீங்க ஆன்சர் எழுதலாம் எக்ஸாம்ல. வக் क्या है? வாட் இஸ் தட்? அப்ப தட் இஸ் டேபிள் போட்டிருக்காங்க. யக் மேஜ் है. நெக்ஸ்ட் பாருங்க, क्या वक मेज है? Is the table? ஹாங். ஆமா, இது டேபிள் தான். ஹாங். வக் மேஜ் है. ஒருவேளை நம்ம என்ன சொல்றோம் ஹாங்குக்கு பொதுவா நஹி, வக் மேஜ் நஹி है அப்படின்னு கூட இது எழுதலாம். ஆக பிராத்மிக்ல ஃபர்ஸ்ட் லெசன் யக் கை வக் கை. இதை வச்சே நீங்க என்ன பண்ணலாம்? எல்லா பொருளுக்கும் உங்களோட யக் போன் கை, யக் पेंसिल है, यक कलम है, वक पेंसिल है, यक लड़का है, वक लड़की है. இப்படி நிறைய திஸ் இஸ் தட் இஸ் வச்சுட்டு ஓனாவே சென்டென்ஸ் மேக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக்கனோட எக்ஸாமுக்கு படிக்கிறதோட ஸ்போக்கனும் படிச்சிடலாம். தேங்க்யூ.